ரெடின்னு சொல்ல நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். இன்றுடன் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் அறங்காவலர் குழு பதவியேற்று 2 ஆண்டுகள் ஆகிறது. உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பத்திரிகையாளர் அனைவருக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி இந்த கோயில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்துள்ளது. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பத்திரிகையாளர் தான். நீங்கள் தான் இந்த கோயிலை வந்து என்னென்ன பூஜைகள் நடக்குது, என்னென்ன நம்ம கொண்டு வந்திருக்கோம், என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம், எல்லாத்தையும் மக்கள்கிட்ட வெளியே கொண்டு போகிறது நீங்கள் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்திற்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்க எங்களை நியமித்தாங்க. அறங்காவலர் குழுவை 2023 செப்டம்பர் மாதம் எங்களை நியமித்தாங்க. எங்கள்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்பி கொடுத்தாங்க. நான் பதவி ஏற்றப்போ என்னுடைய வயது வெறும் 31 தான். 31 வயசில் அறங்காவலர் தலைவரானேன். இன்றைக்கி 33. இவ்வளோ பெரிய பதவியை என்னை நம்பி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு நான் ரொம்பவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். மாண்புமிகு இந்த மாவட்டத்தின் அமைச்சர் ஐபிஐயாவுக்கும் ஐபிஎஸ் அண்ணனுக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நல்லா எங்களுக்கு வந்து சுதந்திரமாக நாங்கள் செயல்பட்டோம். இந்த அறங்காவலர் குழு வந்து எந்தவித அரசியல் தலையீடும் இல்லாமல் நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டோம். எந்தவித அரசியல் தலையீடும் எங்களுக்கு இல்லை. நாங்களாக எல்லா பாலிசி டிசிஷன் எல்லாமே நாங்கள் எடுத்தது தான். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுத்துச்சு. உண்மையிலே சந்தோஷப்படுறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த திருக்கோயிலுக்கு தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம், நலத்திட்டங்கள் சாதனை திட்டங்கள் என்ன பண்ணியிருக்கோம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1000 ஆண்டுகள் கழித்து அக்னி தீர்த்த கிணறு, புனித அக்னி தீர்த்த கிணறு. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து ஒரு கிணறை வந்து இங்கே உருவாக்குனாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிய மன்னர்கள். அதுக்கப்புறம் கடந்த 100 வருஷமாக அந்த கிணறு பராமரிப்பின்றே இருந்துச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அனலைஸ் பண்ணி நிறைய டீமை கொண்டு வந்தோம். நிறைய ஒரு 10-15 பேருக்கு அந்த குழுவை கொண்டு ஒரு 2 மாதமாக அனலைஸ் பண்ணி நாங்கள் அந்த கிணத்தை தூர்வாரணும். இன்றைக்கி அந்த கிணத்துல தான் அபிஷேகமே நடக்குது. பெருமாளுக்கு தீர்த்தவாரி கிணத்துல தான் அபிஷேகம் நடக்குது, ராமேஸ்வரம் மாதிரியே. இது வந்து ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசட் அது. அதாவது இன்றைக்கி அந்த கிணத்துல தான் பெருமாளுக்கு அபிஷேகமே பண்ணுறோம், நெய்வேத்தியம் பண்ணுறோம். அது மட்டுமின்றி எங்கெங்கே திருப்பணி நடக்குதோ, கும்பாபிஷேகம் எங்கெங்கே நடக்குதோ தமிழ்நாட்டு லெவலில் எங்கள் கோயிலில் வந்து அக்னி தீர்த்த கிணத்துல வந்து தீர்த்தம் எடுத்துக்கிறாங்க. எங்கெங்கே கும்பாபிஷேகம் இருக்கணும் அவங்க தீர்த்தம் எடுத்துக்கிறாங்க. அது எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. அடுத்து வந்து தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு முக்கியமான பாயிண்ட்டு, அன்னதானம் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடி 200 பேர் தான் போட்டாங்க. இப்போ 500 பேர்த்துக்கு போடுறோம். அஷ்டமி அன்னைக்கு 500 பேர்த்துக்கு இங்கே வந்து தங்களுடைய பசியை ஏற்றிட்டு போகிறாங்க. இன்னும் நாங்கள் அதுக்கு இன்னும் ஒரு 1000 பேர்த்துக்கு போகலான்னு முடிவு பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நாங்கள் செயல்படுத்துவோம் ஃப்யூச்சரில். அடுத்து வந்து முக்கியமாக திருக்கோயிலுக்குள்ளே நடக்கிற விழாக்கள், உற்சவங்கள். 1000 ஆண்டுகள் பழமையான கிணறு பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்து வந்து 100 ஆண்டுகள் கழித்து அத்தியான உற்சவம் நடத்தணும். அத்தியான உற்சவம் என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ராப்பத்து பகல் 10, ராப்பத்து 10 நாள், பகல் 10 நாள். அதை வந்து 100 ஆண்டுகள் கழித்து நாங்கள் பண்ணோம். அடுத்து வந்து பவித்திர உற்சவம், திருப்பதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருப்பதியில் பண்ணுவாங்க பவித்திர உற்சவம். அந்த பவித்திர உற்சவம் வந்து 70 ஆண்டுகள் கழித்து பண்ணியிருக்கோம். இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசாக ஒன்றும் பண்ணல. இதெல்லாம் நடைமுறையாக முன்னாடி நடந்திருக்கு. நடந்ததை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாலிசி டிசிஷன் எடுத்து மக்களின் கோரிக்கையை ஏற்று, பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்து வசந்த உற்சவம். வசந்த உற்சவத்துக்கு இந்த விட எங்களுக்கு வசந்த மண்டபம் இல்லை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் சார்பாக நம்ம கோயில் சார்பாக வசந்த உற்சவம் கட்ட போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு மந்தில் ஒர்க் ஆரம்பிச்சிருவோம். வசந்த உற்சவம் என்ன அப்படின்னா, வசந்த மண்டபத்தில் பெருமாள் வந்து 4 நாள் தங்குவார். பெருமாள் தங்குற இடம் தான் அந்த வசந்த மண்டபம். அதை பண்ண போகிறோம். அடுத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்த போகிறோம். அடுத்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் நடத்த போகிறோம். அடுத்து முக்கியமாக தாய்மார்கள் பாலூட்டும் முறை. என்னென்னா, நாங்கள் வந்ததுக்கப்புறம் நிறையா அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு எங்கள் கோயிலில் ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க. அப்போ நிறைய தாய்மார்கள் வருவாங்க. அப்போ நான் ஒரு இதில் பார்த்தப்ப தாய்மார்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தாய்மார்கள் பாலூட்டும் முறை கட்டணும் எங்கள் ஆஃபீஸ்க்கு அப்படியே லெஃப்ட்டில். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம். கோசாலை கட்டுறோம். கண்ணாடி மாளிகை, நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையும் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். கண்ணாடி மாளிகைன்றது திருப்பதி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், இங்கே தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ பேர் பிரம்மாண்ட கண்ணாடி மாளிகை வந்து உபயதாரர் மூலிமா எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. உபயதாரர் வந்து எஸ்எஸ்எம் மில்காரங்க பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் சொன்னவரை நாங்கள் அவரை போய் பார்த்தோம். திருவாளர் வேலுச்சாமி ஐயாவை போய் நாங்கள் போய் பார்த்தோம். அவர் உடனே என்னுடைய கோரிக்கையை ஏற்று பண்ணி கொடுத்தாப்புல. அந்த கண்ணாடி மாளிகை நாங்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து துலாபாரம் என்னுடைய உபயம். துலாபாரன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, குருவாயூரில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். தமிழ்நாட்டிலே இல்லை அந்த உலகத்திலே நான் சொல்கிறேன், நம்ம கோயில் மாதிரி பிரம்மாண்டமான துலாபாரம் எங்கேயுமே இல்லை. பிரம்மாண்டமாக பெருமைக்குன்னு நாங்கள் சொல்லலை. நாங்கள் எல்லாம் சேர்ந்து
உபயமாக அந்த துலாபாரம் செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பக்தர்கள் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ சந்தோஷமாக அந்த துலாபாரத்தில் தங்களுடைய பிரார்த்தனையை அவங்க நிறைவேற்றுறாங்க. அது எனக்கு ஒரு என்ன சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி எனக்கு. அடுத்து ஒரு நல்ல விஷயம் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு மாதத்தில் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோயிலுடைய உபகோயிலான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கூடலூரில் 1,00,000 மரக்கன்றுகள் நடப்போகிறோம். தாடிக்கொம்பு கோயில் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலோட ப்ராப்பர்ட்டி அது. ஆமாம், சவுந்தரராஜ பெருமாள் கோயிலோட ப்ராப்பர்ட்டி கூடலூர் அந்த கோயிலோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலோட ப்ராப்பர்ட்டி 1,00,000 மரக்கன்றில் ஊண்ட போகிறோம். அதுக்கு நான் வந்து உபயதாரர், நானும் இன்னொரு முக்கியமான 2-3 பேர் சேர்ந்து 1,00,000 மரக்கன்று நடப்போகிறோம். மிக விரைவில் பண்ண போகிறோம். அடுத்து மங்களப்புள்ளி கோயிலில் திண்டுக்கல் ஸ்கேன்ஸு சின்ராஜ் அவர்கள் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க அந்த கோயிலுக்கு. திருப்பணி பண்ணி அப்புறம் இடையில ஒரு 6 மந்த்ஸாக அதை விட்டு போச்சு. அதை வந்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில் நிதியின் மூலமாக கிட்டத்தட்ட அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கோடியே 1.5 கோடி நினைக்கிறோம். அதை வந்து பண்ணி சுற்றி காம்பவுண்ட் கட்டி பக்தர்கள் நடக்கிறதுக்கு கட் ஸ்டோன் போட்டு திருப்பணி செலவெல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். இடையில கொஞ்சம் நின்று போச்சு. பட் உபயதாரம் நல்லா செஞ்சாங்க. கடைசியாக கவர்மெண்ட் இதில் வந்து தலையிட்டு நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து வந்து சோழீஸ்வரர் எங்கள் கோயிலோட உபகோயில், அங்கேயும் கும்பாபிஷேகம் பண்ணோம். அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், அதுவும் கும்பாபிஷேகம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் எங்களுக்கு பெரிய ஒரு டஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் தான். ஏன்னா கோயில் மலைக்கு மேலே ஜாமாலாம் மேலே கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அது பண்ணி அதையும் சாதிச்சிட்டோம். அதையும் நாங்கள் பண்ணிட்டோம். இன்னும் பல திட்டங்கள் பண்ணியிருக்கோம். நிறையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் தான் இந்த கோயிலை இவ்வளோ பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருக்கீங்க. இன்னும் பல திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வில் நான் பங்கு பெறலாம், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொன்று திருக்கோயில் சொத்துக்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. நிறையா சொத்துக்களை நாங்கள் மீட்டுட்ருக்கோம். இப்போ கூட பார்த்தா தெரியும், நிறையா சொத்துக்கள் மீட்டுட்ருக்கோம். இன்னும் திருக்கோயிலுக்கு 300 கோடி சொத்துக்கள் இருக்குது. தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயிலோடைய சொத்துக்கள் மட்டுமே 300 கோடிக்கு இருக்குது. அந்த சொத்துக்கள் நம்ம மீட்டெடுத்தால் இன்றைக்கி சவுந்தரராஜ பெருமாள் கோயில் திண்டுக்கலுடைய அங்கீகாரம் மிக பெரும் வளர்ச்சி வரும் திண்டுக்கலுமே. ஏன்னா நமக்கு ஃபைனான்ஷியலாக வந்தால் எல்லாமே நம்ம பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 300 கோடி சொத்து இருக்குது. அது ஆவணங்கள் போட நான் எடுத்துட்டேன். இந்த 2 வருஷமாக எனக்கு அதான் வேலை. எல்லா ஆவணங்களும் 300 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இருக்குது. எல்லா ஆவணங்களும் நான் எடுத்து கையில் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதிகிட்ட கொடுத்துருக்கேன். லீகல் ஒப்பீனியன் வாங்க போகிறேன். வாங்கிட்டு மிக விரைவில் அந்த சொத்தை வந்து மீட்போம். அறங்காவலர் குழு தலைவராக இருந்தாலும் மீட்பேன், இல்லை சாமானிய மனுஷனாக இருந்தாலும் பொதுநல வழக்கு போட்டு பெரும்பாலும் அந்த சொத்தை போட நான் வாங்கி கொடுத்துருவேன். இது கண்டிப்பாக நான் செய்வேன், நிச்சயமாக நான் செய்வேன். ஏன்னா அதாவது கோவில் சொத்து கோவிலுக்கு தான். இதில் வந்து இன்னொன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவில் சொத்தை ஒரு பொதுமக்களோ ஒரு சாமானிய மக்களோ யார்கிட்டையும் அந்த கோவில் சொத்து இல்லை. எல்லாமே தனிநபர் கட்டுப்பாட்டில் ஒரு 3 பேர் தான், 3-4 பேர் தான். மற்ற பிஸ்னஸ் மேன்ஸோ மற்ற தொழில்களும் நான் குற்றச்சாட்டு விரும்பலை. எல்லாமே அவங்கவுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அபிராம் கோயில் எடுத்துக்கோங்க. முள்ளிப்பாடி சொத்தை வந்து ஒரு சாமானிய மக்கள், அவங்களாம் வந்து ஒரு எளிய மக்கள், அவங்க வந்து ஒப்படைச்சிட்டு போனாங்க. நாங்கள் வாடகை கட்டிடுறோம். அவங்க பாருங்கள், அவங்களுக்கு அவங்க சோர்ஸ் ஒரு நார்மல் சித்தாலாக இருப்பாங்க. அவங்க ஒரு 400 ரூபா இன்னொரு நாளைக்கு சம்பளம் வாங்குவாங்க. அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிராம் கோயிலில் பாருங்கள், அந்த கோயில் சொத்தை அவங்களே வந்து நாங்கள் வந்து வாடகைதாரர் இருந்துக்கிறோம், நாங்கள் அவங்களுக்கு மாதம் வாடகை கொடுத்தோன்னு சொல்லி அவங்க வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை, எவ்வளோ பெரிய அந்த அரசுக்கு எவ்வளோ பெரிய அதே மாதிரி தான் தாடிக்கொம்பு கோயில் சொத்து வந்து வேறு பொதுமக்கள்கிட்டலாம் இல்லை, சாமானிய மக்கள்கிட்டலாம் இல்லை, பெரும் தொழிலதிபர் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு 3-4 பேர் தான். அது அந்த 3-4 பேர் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அவங்கவுங்க பினாமிஸ் பேரில் போட்டு வச்சுருக்காங்க. மிக விரைவில் நான் மீட்டுருவேன். லீகல் ஒப்பீனியனுக்கு நான் கொடுத்துட்டேன். ஒரு நீதிபதியும் நம்மள்கிட்ட நிறைய அட்வைஸ் எங்களுக்கு கொடுக்குறாங்க. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் இதில் தலையிட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த அரசு நம்ம முதலமைச்சரோட பாலிசி டிசிஷன் என்ன, கவர்மெண்ட்டோடைய பாலிசி டிசிஷன் வந்து இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் சொத்துக்களை மீட்கணும். அதான் கவர்மெண்ட்டோடைய ரிட்டன்ஷன், நம்ம அரசோட இன்டென்ஷன் அதான். ஸோ கண்டிப்பாக இந்த அரசு நிச்சயமாக அது கூட எல்லா ஏற்பாடும் பண்ணி கோயில் சொத்தை கோயிலுக்கே நாங்கள் மீட்டு எடுத்துருவோம். ஸோ அதனால் உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அடுத்து இந்த 1,00,000 முறை நாங்கள் நடப்போகிறோம் தமிழ்நாடு அரசு சார்பாக. இப்போயும் நான் சொல்லிக்கிறேன், எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவ்வளோ இந்து சமய அறநிலைத்துறை வந்து எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டு. ஏன்னா நம்ம நல்ல விஷயம் தான் பண்ணுறோம், எந்தவித அரசியல் தேடும் இல்லை. அதுக்கும் நான் மாண்புமிகு அமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐபி செந்தில்குமார் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எந்தவித அரசியல் தேடுமே இல்லை. அது வந்து ஏன்னா வந்தப்போ சொன்னாங்க அந்த தலையீடு இருக்கும், அப்படி இப்படி கோயிலில் கட்சிக்காரங்க வருவாங்க, அதெல்லாம் எந்த தலையீடுமே நாங்கள் அதை பார்க்கல. சும்மா நான் மனசார சொல்கிறேன், ஏதோ ப்ரெஸ் மீட்டுன்னு சொல்லி அப்படிலாம் ஓப்பனாக சொல்கிறேன். நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டோம். உண்மையிலே ஹாப்பி. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்லா சப்போர்ட் பண்ணார். மாண்புமிகு அமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
முக்கியமாக இந்த மண்டலத்தோட இணை ஆணையர் ஜேசி கார்த்திக் சார், அவர் வந்ததுக்கப்புறம் இந்த சொத்து பூரா என் கூட உட்காந்து நைட் தூங்கவே மாட்டார். அவர் 24 வேலை பார்க்குற அதிகாரி. அவர்லாம் எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். இன்னும் நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல அதிகாரிகள். இன்னொன்று இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தவரை நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல செயலாளர் இருக்காங்க, நல்ல ஆய்வர் இருக்காங்க, நல்ல ஒரு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாம் நல்லா ஒத்துழைச்சா நம்ம நல்லா இன்னும் நிறையா நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நன்றி, வணக்கம். வேறு கேள்வினா தாராளமாக கேளுங்க, சொல்கிறேன். அதான் இப்போ வந்து நான் வாணிவாஸ் மீட்டில் ஒரு 1600 ஸ்கொயர் ஃபீட் சொத்தை மீட்க போகிறோம். இன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ணிட்டோம் அந்த நபர் மேலே. நிச்சயமாக அந்த சொத்தை மீட்டுருவோம். அதோட மதிப்பு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி 4 கோடி இருக்கும். அதோட மதிப்பு மட்டுமே ஒரு 4C இருக்கும். இன்னும் நிறையா சொத்துக்கள் இருக்குது, அது எல்லா நடவடிக்கை எடுத்துட்டோம். அதாவது கடந்த 2 வருஷமாக நான் தான் சொல்கிறேன்ல, 300 கோடிக்கு நம்ம கோயில் சொத்து இருக்குது. அதாவது அந்த சொத்தை மீட்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு வாடகை தடவை ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ அண்ணன் இருக்கார், அண்ணன் அந்த நாளைக்கு அந்த சொத்தை மீட்டுட்டோம், மாதம் ஒரு 50,000 வாடகை கொடுப்பாரு கோயிலுக்கு, நியாயமான வாடகை. அந்த வாடகையை நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி 500 பேர் கோயிலில் சாப்பிட்றாங்க தேய்பிர அஷ்டமிக்கு, நாளைக்கு 5000 பேர் சாப்பிட வைப்போம். இல்லை சார், நம்ம கேட்குறது இதுவரையிலும் எத்தனை சொத்தை மீட்டு எடுத்தீங்க, இப்போ வந்து இல்லாமல் இன்னும் வந்து இப்போ அகராட்சி நடந்து அதே மாதிரி தாடிக்கம்பு கோயிலுக்கு சொத்து வந்து திண்டுக்கல் மாவட்டம் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதா நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? இல்லை, வெளி மாவட்டம் ஆய்வு பண்ணல. நீங்கள் இந்த அப்படி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆய்வு பண்ணுறேன். இருக்குது, அதாவது அந்த நிறைய இடத்துல இருக்குது. பட் ஆனால் அதை தான் சொல்கிறேன், நான் லீகல் ஒப்பீனியன் வாங்கினதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக இன்னொரு ப்ரெஸ் மீட் நான் கொடுக்குறேன். இல்லை சார், இது வந்து நான் சேகர்பாபு கேட்டேன். அகரம் பேரூராட்சியிலேயே நம்ம அகரம் கோயில் அந்த லைன்லேயே வந்து ஏகப்பட்ட சொத்து ஆக்கிரமிப்புல இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்கிரமிப்பு பண்ணது பொதுமக்களா இல்லை தனிநபர் தானா? நம்ம கோயில் சொத்தா? சரி சரி. அந்த இதுக்கெல்லாம் அந்த இதெல்லாம் நீங்கள் போய் ஆய்வு பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கும், குறிப்பிட்ட டாக்குமெண்ட் இருக்கா? ஆமாம், சில டாக்குமெண்ட் இருக்கும், அதை தான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் என்ன மேக்ஸிமம் நான் எல்லா டாக்குமெண்ட் எடுத்துட்டேன். அபிராம் கோயில் சம்மந்தமாகவும் டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். பட் அது அந்த அறங்காவலர் குழு அவங்க பார்த்துக்குவாங்க. ப்ளஸ் ஒரு சில முக்கியமான நபர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. பட் எல்லாம் அனலைஸ் பண்ண கவர்மெண்ட்டுக்கு தகவல் சொல்லியிருக்கேன் என்னென்ன அப்படின்னு. அதான் சொல்கிறேன்ல, நல்ல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுத்துருக்கேன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. லீகல் ஒப்பீனியன் வாங்கினதுக்கப்புறம் நிச்சயமாக அந்த சொத்துக்களை வந்து நாங்கள் மீட்போம், அதில் மாற்றமே இல்லை. அதில் நான் பேக் அடிக்க மாட்டேன். இந்த கவர்மெண்ட்டுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை, அது வேண்டாம், ஏன்னா அது நம்ம லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு நம்ம சொல்லிக்கலாம். அது எடுத்துகிட்டு இருக்கோம், உடனே நம்ம போய் ஒருத்தவங்கள போய் சொல்ல வேணாம். அது நான் அந்த ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த ப்ரெஸ் மீட்டில். அது நம்ம சொத்தை மீட்போம் தலைவா. நம்ம எய்ம் என்ன, அது தொழில் பேர் சொல்கிறோம், பேர் சொல்ல, நம்ம சொத்தை மீட்போம். சொத்தை மீட்டு கோயில் சொத்து கோயிலுக்கு தான், அந்த அஜெண்டாவில் நம்ம இருப்போம். கண்டிப்பாக நான் சொத்தை மீட்பேன். இப்போ தாடிக்கொம்பு அகரம் பேரூராட்சிக்குள்ள உள்ளுக்கருக்கு சொத்துக்கள்லாம் மீட்டெடுத்தாங்க. தாடிக்கொம்பு பேரூராட்சியிலையும் அதே மாதிரி கோயிலுக்கு உண்டான சொத்து இருக்குன்றாங்க. அதே மாதிரி அகரம் பேரூராட்சி எல்லாமே கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கோம், கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க, நான் மீட்டுருவோம். எல்லாம் ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா, சில பேர் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கோர்ட்டில் வழக்கு நடந்துட்டுருக்கு, முக்கால்வாசி நமக்கு ஃபேவராக வந்துருச்சு, அது கொஞ்சம் டைம் எடுக்குது. கோர்ட் டைரக்ஷன் போட்டால் அடுத்த நாள் எவிக்ஷன் போட்டு எடுத்துருவோம், கண்டிப்பாக எடுத்துருவோம். வேறு என்னண்ணே? தாடிக்கொம்பு கோயில் எப்போ இருந்துச்சு, முன்னாடியா? இல்லை, இப்போ வந்து வைகுண்ட ஏகாதசிக்கு அவர் வந்து பெருமாள் வர்றாருன்னா ஒருத்தருக்காக 7 மணி வரையில காத்துக்கிட்டு இருந்தது. அது முன்னாடி நடந்தது. ஆமாம், அது மாதிரி வந்து திரும்பவும் அது மாதிரி நடந்துருமா அப்படின்னு? அப்படிலாம் கிடையாது. பொதுமக்களுக்காக திருவோண நட்சத்திரத்தன்று பெருமாளுக்கு பொதுமக்களின் அவங்க உபயத்தால் ஒரு பெரிய மண்டபப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த பொதுமக்கள் மண்டபப்படி கிடையாது. நான் சொல்லிட்டேன், ப்ரெஸ் மீட்டில் கொடுத்தேனே பழைய இதில். தனிநபர் மண்டபப்படியே அந்த திருவோண தண்ணி கிடையாது, மிச்சப்படி தனிநபர் மண்டபப்படி. அவங்க நம்ம டைரெக்டாக கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கோரிக்கைகள் அதுக்கு வழிவிட்டாச்சு. திருவோணத்தை அன்னைக்கு பெருமாளுக்கு என்று சிறப்பு அபிஷேகம் நீங்கள் பொதுமக்கள் மட்டும்தான், தனிநபர் மண்டபப்படி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வைகுண்ட வாசல் அன்னைக்கு இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்ததுக்கப்புறம் அறங்காவலர் குழு பதவி ஏற்றதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வைகுண்ட எல்லாம் வந்திருந்தீங்க. 5:30 மணிக்கு நான் சாமியை கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 5:30 மணிக்கு நாங்கள் கரெக்டாக சாமியை உள்ளே இருக்கணும். இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்துருக்கலாம்.
அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். இத்தனை ஆண்டுகளா வந்து தனிநபருக்காண்டி கோயிலில் வந்து சாமி கதைகள் இருந்தாங்க. இனியும் அந்த அவர் வந்தாரா இது மேலே சாமி அப்படிலாம் நடக்கவே விட மாட்டோம். ஆனால் சும்மா இருக்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். மக்களோட விருப்பம். நீங்கள் அரங்காவுக்குள்ள வந்ததுக்கு 2 வருஷம் பாருங்கள், அந்த மாதிரி நடக்கவே இல்லை. அவங்க வருவாங்க, சாமி கொண்டு போயிடுவாங்க. யாரோட டாமினேஷன் இல்லை. ஓப்பனாக சொல்லப்போனால் நானே அரங்காவை தொடக்க வைங்களேன், நானே சாமி பார்க்க போனேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மக்கள் தான் பார்ப்பாங்க. என் கேளுங்க, அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம். பூஜை எத்தனை மணிக்கோ, பூஜை டயத்தை யார் வந்தாலும் வராட்டாலும் நடக்கும் பூஜை. மக்களுக்காக மட்டும். இந்து மத உணர்வுகளை புண்படுத்தும்படி ஆக மத விதிகளை மீறும்படி கோவில் பிரகாரத்துக்குள் செருப்பு போட்டிருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருந்துள்ளது. அது வந்து முற்றிலும் தவறான தகவல். நல்லா பார்த்துக்கோங்க. யாராச்சும் கோயிலுக்குள்ளே செருப்பு போட்டு போவாங்களா? இந்த கோயிலில் 2 வருஷமாக வந்திருக்கீங்க, அது ஏன் இப்போ மட்டும் வருதுன்னு தெரியல. அந்த நியூஸ்லாம் பதவி 2 வருஷம் ஆச்சு. கரெக்டாக அந்த டைமிங் நாளைக்கு பதவி முடியுது எங்களுக்கு, கரெக்டாக இன்றைக்கி மட்டும் போடுறாங்க. ஏன்னா உள்நோக்கம். அதாவது யாராச்சும் கோயிலுக்குள்ளே செப்பல் போட்டு போவாங்களா? வெளிப்பிரகாரம் இன்றைக்கி மரமணி விழா இருக்குல்ல, இதுக்காண்டி நான் வெளியே போய் ஆய்வு பண்ணேன். எல்லாத்துக்கும் தெரியும். அது சம்மந்தம் பல ரிப்போர்ட்டர்ஸ் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, ஃபேவரில் பார்த்தோம் தெரியுது. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பொய்யான அந்த நபர்கிட்டையும் நான் கேட்டேன். அது ஒரு ஒன்றும் அப்படியே விட்டாச்சு. எதுக்கு நம்ம போயிட்டு விட்டாச்சு? அந்த மாதிரி நியூசன்ஸ்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை. அதாவது 2 வருஷம் ஆச்சு. இப்போ தான் இந்த பிரச்சனை வருமா? காலில் செப்பல் போட்டார், செப்பல் போடாமல் நடந்தது எல்லாம் தேவையா? நான் வந்து இப்பயும் சொல்கிறேன், நான் ஷூ போட வெளிப்பிரகாரம் கோயிலுக்கு வெளியே மரமணி விழா இந்த அப்போ கூட அவங்களாம் இருந்தாங்க. கேளுங்க, தவறான தகவல் அது. வேறு என்ன தலைவா? வேறு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், இன்றைக்கி பதிவு பண்ணியிருக்கோம். வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்கிறதா அது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியாச்சா இல்லை அப்ளை மட்டும் பண்ணியாச்சு? நேற்றே பதிவு பண்ணியாச்சு. வழக்கு பதிவு பண்ணியாச்சு. மிக விரைவில் அந்த சொத்து மீட்கப்படும். மீட்கப்பட்டு இப்போ ஒரு இதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ப்ரெஸ்ஸில் போடுங்க. மீட்கப்பட்டு அந்த இடம் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே வந்து எல்லாமே கடையாக இருக்குங்க. ஆனால் இந்த இடம் மட்டும், நம்ம கோயில் இடம் மட்டும் அப்படியே அழகாக கர்டரோட கோயில் ஸ்ட்ரக்சர். அது 200 வருஷம் பழமையான கட்டடம். அது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் சர்வே நான் வச்சுருக்கேன். 150 வருஷம் பழமையான கட்டடம் அது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சொத்தை மீட்டு 1997 தசாவதாரம் மண்டபம் நடந்துச்சு. திருப்பி அந்த மண்டபம் அங்கே நடத்துவோம். அது யார் வச்சு நடத்த போகிறோம் அப்படின்னா, அவங்கள லோடு மேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எங்கள்கிட்ட கோரிக்கை வைத்தாங்க. எல்லாமே ஏன் இந்த மாதிரி பெரும் தொழில்களாக மண்டபம் நடத்த முடியுமா, நாங்களாம் நடத்த முடியும்னு கேட்டாங்க. எங்களுக்கு கொடுங்கன்னாங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், சொத்தை மீட்கிறோம், நீங்கள் இந்த மண்டபம் நடத்திக்கோங்கன்ட்டேன். அவர் தலைவர்ட்டி பேசிட்டேன். அவங்களாம் வந்து சாமானிய மக்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன் பெரிய ஆள் தான் பண்ண முடியுமா, நாங்கள் பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக சொல்லிட்டேன், நீங்கள் பண்ணுறீங்க பண்ணி நீங்கள் அந்த மண்டபப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நிச்சயமாக அந்த சொத்தை மீட்டு கண்டிப்பாக அவங்க மண்டபம் நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்தங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பஜனைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கள் அர்ச்சகர்கிட்ட கேட்டிருக்கேன். எங்கள் அர்ச்சகர் என்ன எனக்கு ஐடியா கொடுத்தாங்கன்னா, ஆனால் அந்த சொத்தை நம்ம மீட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நாங்களே வந்து பஜனை பாடுறோம்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளி காமிச்சு அங்கே ஆல்ரெடி படம் இருக்குது உள்ள. அவங்க அந்த சொத்துக்காரங்க இப்போ அந்த ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம், பெருமாள் படம் வச்சுருக்காங்க அங்கே. அதில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் வந்து அங்கே வந்து பஜனை பாடுறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அர்ச்சகர் எங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்காங்க. உண்மையிலே எங்கள் அர்ச்சகர் நான் இந்த விஷயத்தில், இந்த சொத்து விஷயத்தில் எங்கள் அர்ச்சகர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இதை நீங்கள் போட்டுக்கோங்க, இந்த நியூஸை போடுங்க. எங்கள் அர்ச்சகர்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அந்த சம்மந்தமான எங்களுக்கு அந்த ஆவணங்களை எங்கள் அர்ச்சகர் தான் கொடுத்தாங்க. சில டீட்டெயில்ஸ்லாம் 98 சாமி வந்து அங்கே லாஸ்ட்டாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி வரல, கோயில் சொத்தை வந்து விற்றுட்டாங்க சட்டவிரோதமாக சொல்லி எங்களுக்கு எல்லாமே சொன்னது எங்கள் அர்ச்சகர்கள் தான். ஸோ இதில் வந்து அர்ச்சகர்களுக்கும் அவங்களுடைய பங்கு இருக்குது. ஏன்னா என்னதான் இருந்தால் நம்ம தனிப்பட்ட நம்ம மட்டும் அந்த பெருமையை தேடிக்க தேவையில்லை. அர்ச்சகர்கள் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன தலைவா? இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, கோயில் கும்பாபிஷேகத்தப்ப பழைய கலசங்கள்லாம் காணும் அப்படின்னாங்க. அது எதுவும் முன்னாடியா ஏது கோயில் நான் இப்போ நாங்கள் வந்ததுக்கு முன்னாடி கோவில் கும்பாபிஷேகத்தப்ப நீங்கள் எனக்கு அது ஆனால் எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நிறைய கோயிலுக்கு அந்த திருப்பணி அப்போ நாங்கள் வரதுக்கு முன்னாடி, அரங்காவலுக்கு ஒரு பதவிக்கு முன்னாடி நிறைய ஜாமான்லாம் காணாமல் போச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் உபயதாரர் கரெக்டாக பண்ணிட்டாங்க அவங்க ஒர்க்கெல்லாம். இந்த ஜாமானை மிஸ்யூஸ் பண்ணது இதுக்கு முன்னாடி இருந்த யாரும் எனக்கு தகவல் வந்துச்சு. பட் அதை நான் ஆய்வு செஞ்சுட்ருக்கேன். அது சம்மந்தமாக ஒரு சில பேர் நான் வந்து என்னுடைய இதில் வச்சுருக்கேன், ரேடாரில். கண்டிப்பாக அதை டீட்டெயில்ஸ் எடுத்துகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நானே விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஒரு சில அதிகாரிகளுக்கு துணை போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அதிகாரிகள் மீது நிச்சயமாக நான் விஜிலன்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இன்னொன்று, இந்த சட்ட விரோத அந்த பத்திரப்பதிவு வந்து நான் விசாரித்ததில் அவர் பத்திரப்பதிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து சட்டப்பதிவு அவர் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சோர்ஸ் சொல்லலாம், இது என் கோயில் இடமே தெரியாது அப்படின்னு சொன்னாராம். இதுக்கு வந்து ஒரு சில பேர் அவருக்கு வந்து துணை நின்றுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில அதிகாரி, ஆய்வர் ஒருத்தவர் இருக்கார். அந்த ஆய்வர் தான்
இவருக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் பேர் சொன்ன அந்த ஆய்வர் பெரிய ஆள் ஆயிடுவார். அதனால் ஹிந்து சமய அறநிலையத்துறை ஆய்வர் ஒருத்தர், அவர் ரொம்ப நண்பர்கள். அவர் தான் இதை வந்து அவருக்கு வந்து ராங் டைரக்ஷன் கொடுத்து பண்ண வச்சா சொல்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் நான் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். நிறையா புகார் வந்திருக்கு. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆய்வு வரையும் நான் விஜிலன்ஸில் புகார் கொடுப்பேன். நிச்சயமாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். துறை ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். வேறு என்ன தலைவா? வேறு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை